இன்னைக்கு நான் மெனுவில் எடுத்துருக்கிறது நம்மளோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, நம்ம ஆல்மோஸ்ட் மறந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். இந்த பால் பணியாரம் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நமக்கு டெசர்ட்டாக சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. பட் இந்த ட்ரெடிஷ்னல் பால் பணியாரத்தில் ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா, பால் அதே மாதிரி அந்த உளுந்து அந்த அரிசி அந்த ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த தேங்காய் பூ, இது மூணும் சேர்றப்போ ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டெசர்ட், ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட் கூட சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு 2 மணி நேரம். அதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஏலக்காய். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மிக்சிலேயே அரைச்சிட்றோம். கொஞ்சம் ஒரு டைட் டோ மாதிரி அரைச்சிட்டு அதை தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நிறைய பேர் தேங்காய் வந்து இதை அரைக்கிறப்ப சேர்க்க மாட்டாங்க. பட் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அது அந்த பணியாரம் சாப்பிட்றப்போ அந்த தேங்காய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்கும். இந்த நாளையும் நல்லா அரைச்சி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பால் அதில் என்ன சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான பணியாரம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மீன் டைம் பாலை காய்ச்சிடுறோம். இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் இப்போ பொங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பால் காய்ச்சி சுகரை போட்டு கொஞ்சம் ஆறணுன்னு, அதாவது அந்த கொதிச்ச ஹீட் இல்லாமல் கொஞ்சம் ஆறணுன்னு என்ன பண்ணுறோம், ஒரு தேங்காய் திருகி பூ எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்து நம்ம அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது அரைக்கிறப்போ மீதி இருக்கிறத அரைச்சி பால் எடுத்துருக்கேன், அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூல் ஆகிற அளவுக்கு நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடறோம். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம வச்சிடலாம். இப்போது நம்ம அரைச்ச பேட்டர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம அந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டர் அரைச்சிட்டோம் அந்த 4 போட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் திக்காக இருக்கலாம், ஒரு தோசை மாவு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கலாம். அது நம்ம ஆயிலில் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். பொறுமையாக பண்ண வேண்டியது. ஜஸ்ட்டு சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு ட்ராப்பாக நீங்கள் ஆயிலில் இப்படி இறக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இது. ஸோ போட்ட அடியில் போய் சில சமயம் செட்டில் ஆகும். அது லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா மேலே வந்துடும். மைல்டு ப்ரௌன் கலர், ப்ரௌன் தெரியக்கூடாது, ஜஸ்ட் அந்த ஒயிட்லேருந்து கொஞ்சம் கலர் மாறினோன்னே அப்படியே எடுத்துடலாம். ஸோ நிறைய போட வேணாம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் கடைசியில் போட்டதுக்கும் கலர் மாறிடும். ஸோ ஒரு 10 போட்டு நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ நம்ம எடுத்து வச்ச பால் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த மாவு அரைச்சப்போ அதுலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சூடு சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பணியாரம், ஸோ இது அழகாக அதில் போடலாம். கொஞ்சம் இது வந்து அந்த பாலை வந்து கொஞ்சம் உள்ளே எடுத்து ஓரளவு லைட்டாக டைட் ஆகும், கொஞ்சம் சாஃப்ட் ஆகி. ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக இருந்தது போடுறப்போ. ஸோ இது இந்த பாலில் போட்டோன்னா இது ஓரளவு உறிஞ்சி கொஞ்சம் இது கொஞ்சம் டைட் ஆகும், கொஞ்சம் பால் கொஞ்சம் வற்றும். அந்த பணியாரமும் நல்லா சாஃப்ட் ஆகும் சாப்பிட்றப்போ. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் செட்டிநாடு பால் பணியாரம் ரெடி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். கலர் கொஞ்சம் மாறி இருக்கும், பட் ஆனால் ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். பியூர்லி உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஸோ இன்றைக்கி நான் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெசர்ட் என்றைக்காவது பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றப்ப இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பாயாசம் வைப்போம், நிறைய பண்ணுவோம். பட் ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் மெனக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெடிஷ்னல் நமக்கு ஒரு டிஷ் கிடைக்கும்.